Today we are going to learn about first lesson, my body. Learning objectives. After learning this lesson, the students will be able to identify and describe the internal organs of humans. List the main function of the internal organs, differentiate the types of teeth, appreciate the importance of oral health, become aware of good touch and bad touch. Let us recall. There are some body parts hidden in the table below. Can you spot them? Ear, E-A-R, ear. Leg, L-E-G, leg. Nose, N-O-S-E, nose. Head, H-E-A-D, head. Internal organs. There are some body parts we can see, such as eyes, nose, ears, hands and legs that we can see. Such parts that we can see are called external organ. Eyes, nose, ears, leg இதெல்லாம் வந்து external organ சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்க முடியும். நோஸ்னா இப்படி இருக்கும், ஐஸ்னா அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கண்ணால் பார்த்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் ஆர்கான் சொல்கிறோம். There are some body parts such as stomach, lungs, heart that are inside our body. We are unable to see them. These body parts are called internal organs. இப்போ யாராவது ஸ்டமக்கை பார்த்துருக்கீங்களா, ஹார்ட்டை பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது, அது வந்து நம்மளுடைய பாடிக்குள்ளே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்னல் ஆர்கான் சொல்கிறோம். Let us learn more about these parts now. First one, brain. Brain is an important organ of our body and it is protected by the skull. It has three main parts, namely forebrain, midbrain, hindbrain. இந்த brain வந்து ஸ்கல் என்ற ஸ்கல்லுனா மண்டை ஓடு, இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இது வந்து மூளை வந்து அந்த ஸ்கல்லால் மூடி பாதுகாப்பாக இருக்குது. இது அந்த பிரெயினே வந்து மூன்று பகுதியாக, forebrain, midbrain, hindbrain. Brain is the commanding center of our body. இந்த brain தான் வந்து நம்மளை வந்து நீ நட, உக்காரு, படி, எழுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கமாண்ட் பண்ணுறதே brain தான். ஸோ it helps us to think and perform various action. Every action that we do, like moving our hands, sitting and or walking, is possible only because of our brain. நம்ம வந்து யோசிக்கிறதுக்கும் நம்ம எதையாவது வந்து திங்க் பண்ணுறதுக்கும் பிரெயின் தான் காரணம். நம்ம வந்து நடக்கிறதுக்கு, உட்காரதுக்கு எல்லாமே இந்த பிரெயினுடைய கமாண்டால் தான் நம்ம செய்கிறோம். இந்த ஹியூமன் பிரெயின் வெயிட்ஸ் அபவுட் 1.3 கிலோகிராம். நம்மளுடைய பிரெயினுடைய வெயிட் வந்து 1.3 கிலோகிராம். அடிக்கடி வந்து இங்கே ஒன் வேர்ட்ஸில் நமக்கு கேட்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் 1.3 கிலோகிராம். ட்ரை டு ஆன்சர். நம்பர் 1, டேஷ் இஸ் ஆன் இன்டர்னல் ஆர்கான். இப்போ வந்து ரெண்டு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நோஸு, பிரெயின் கொடுத்துருக்காங்க. இல்லை எது வந்து இன்டர்னல் ஆர்கான்? பிரெயின் தான் வந்து இன்டர்னல் ஆர்கான். நம்பர் 2, we can see the internal body parts. நம்மளால் வந்து இன்டர்னல் பாடி பார்ட்ஸை பார்க்க முடியுமா? இது வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. நம்ம வந்து இன்டர்னல் பாடி பார்ட்ஸை பார்க்க முடியாது. ஸோ இது வந்து it has false. Lungs are a pair of spongy sac-like organs located in the chest. They help us to breathe. இப்போ லங்ஸு வந்து நம்மளுடைய செஸ்ட்டில் வந்து இருக்குது, செஸ்ட்டில் வந்து சென்டரில் இருக்குது. இது வந்து இந்த லங்ஸால் தான் நம்மளால் ப்ரீத் பண்ண முடியுது, சுவாசிக்க முடியுது. when we breathe in, we take in oxygen from air through the nose and pass it to the lungs. The lungs expand and become big in the position. நம்ம வந்து ப்ரீத் பண்ணும்போது ஆக்சிஜன் வந்து ஏரில் இருக்கிற ஆக்சிஜன் நோஸ் வழியாக போயிட்டு லங்ஸுக்கு போகுது. அப்போ லங்ஸ் ஆனது நல்லா எக்ஸ்பேண்ட்னா விரியிறது, சரியா? when we breathe out, we give out carbon dioxide from the lungs through the nose into the air. The lungs contractனா become small in the position. breathe out பண்ணும்பொழுது லங்ஸில் இருக்கிற அந்த கழிவான கார்பன் டை ஆக்சைடு வந்து நோஸ் வழியாக ஏருக்கு
வெளியில் வருது. அப்போ அந்த லங்ஸ் வந்து சுருங்கும். இப்போ பலூன் வந்து நம்ம பலூனில் வந்து காற்றை ஊதும்பொழுது அந்த பலூன் வந்து எப்படி விரிவடையுதோ அது மாதிரி ஆக்சிஜன் உள்ளே போகும்போது லங்ஸ் விரிவடையும். அதே அண்ட் தென் ஸ்டமக் is a J-shaped bag found below in the lungs. It breaks down food items and gives us energy. It contains special juice to break down food into energy. ஸ்டமக், நம்மளுடைய ஸ்டமக் வயிறு வந்து ஜே ஷேப்பில் இருக்கும். இது வந்து எங்கே இருக்குதுன்னா லங்ஸுக்கு கீழே ஸ்டமக் இருக்கும். இட் பிரேக்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து பிரேக் பண்ணுறது, அதை வந்து சின்ன சின்ன துகள்களாக பிரித்து அது வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்டமக்குடைய வேலை. அந்த ஸ்டமக்கில் வந்து ஒரு விதமான ஜூஸ் வந்து சுரக்கும். அதுதான் வந்து இந்த நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணி அது வந்து எனர்ஜி. நம்பர் 4, ஹார்ட். அவர் ஹார்ட் இஸ் த பம்பிங் ஆர்கான். ஹார்ட் வந்து எப்பயுமே வந்து பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், பிளட்டை வந்து பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் லப் டப்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். இட் பம்ப்ஸ் பிளட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஹார்ட்லேருந்து பிளட்டை வந்து பம்ப் பண்ணி நம்மளுடைய எல்லா பார்ட்ஸுக்குமே வந்து பிளட்டை சப்ளை பண்ணுறது இந்த ஹார்ட் தான். இட் லைஸ் இன் பிட்வீன் த லங்ஸ் ஆல்மோஸ்ட் இன் த சென்டர் ஆஃப் த செஸ்ட். இட் இஸ் மேட் அப் ஆஃப் மசில்ஸ். இந்த லங்ஸுக்கு நடுவில் சென்டரில் வந்து ஹார்ட் வந்து அமைஞ்சிருக்கும். இது ஃபுல்லாக வந்து தசையால் ஆக்கப்பட்டது. More to know, the heart beats about 72 times in a minute. ஒரு நிமிஷத்துக்கு 72 டைம்ஸ் வந்து ஹார்ட் பீட் வந்து லப்டப்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? நம்பர் 5, கிட்னிஸ். we have 2 kidneys. நமக்கு எல்லாருக்குமே வந்து 2 கிட்னி இருக்கும். they are beans shaped organ. இது வந்து பீன்ஸ் ஷேப்பில் இருக்கும். பீன்ஸோடைய அந்த விதை இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பில் வந்து இந்த கிட்னியோட ஷேப் வந்து இருக்கும். The kidneys purify blood by filtering excess water and toxins. பிளட்டில் இருக்கிற பிளட்டை வந்து சுத்தப்படுத்துறது தான் அந்த கிட்னியோடைய வேலை. அதில் இருக்கிற வேஸ்ட்டாக இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற வாட்டரையும் டாக்ஸின்னா நச்சு பொருள், இதையும் வந்து வெளியேற்றுறது தான் கிட்னியோடைய ஃபங்க்ஷன். ட்ரை டு ஆன்சர். மேட்ச் த ஃபாலோயிங். நம்பர் 1, pair of spongy sac. pair of spongy sac-நாக்கா லங்ஸை குறிக்கும். அண்ட் தென் J-shaped bag வந்து ஸ்டமக். நம்பர் 3, filters excess waterனா கிட்னியை குறிக்கும். நம்பர் 4, command centerனா பிரெயினை குறிக்கும். நம்பர் 5, pumps blood, ஹார்ட்டை குறிக்கும்.